வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்பிங்குடன் மாஸ்டர் மகேந்திரன் நடிப்புல வெளிவந்திருக்கிற நீலகண்டா. இந்த படம் ஒருத்தா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி படத்துல சரஸ்வதிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒண்ணு இருக்குது. அந்த கிராமத்துல படிப்புக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அந்த கிராமத்துல ஏதாவது பிரச்சனைனா ராம்கி சார் தான் தீர்ப்பு தருவாரு. ஒரு நாள் மாஸ்டர் மகேந்திரன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவரு செய்யாத தப்புக்கு அவரு மேல பழி போடுறாங்க. இதனால ராம்கி சார் என்ன தீர்ப்பு தராருன்னா, மகேந்திரனுக்கு 30 வயசு ஆகிற வரைக்கும் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு தராரு. இதனால மன வருத்தத்துக்கு ஆளான மகேந்திரன் தன்னுடைய விதியை எதிர்த்து எப்படி போராட ஆரம்பிக்கிறாரு, தனக்குன்னு ஒரு அடையாளத்தை தான் கிராமத்துல எப்படி உருவாக்குறாரு அப்படிங்கிறத ஆக்ஷன் எமோஷன் கலந்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா ஆக்ஷன் காட்சிகள் வர இடங்கள்லயும் சரி, எமோஷன் காட்சிகள் வர இடங்கள்லயும் சரி மகேந்திரன் மெனக்கெட்டு நடிச்சிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் படத்துக்கு மிகப்பெரிய பலமாவே இருக்குது. படத்துல வர சண்டை காட்சிகள் நல்லாவே இருக்குது. படத்தோட பிஜிஎம் ஆக்ஷன் காட்சிகளுக்கும் சரி, எமோஷன் காட்சிகளுக்கும் சரி கதி கச்சிதமாவே பொருந்தி வந்திருக்குது. படத்துல சமூக அக்கறை கொண்ட சில வசன காட்சிகள் வருது. அதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது. பாடல் காட்சிகள் தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல கேட்கறதுக்கு டீசெண்டா இருக்குது. படத்துல ஹீரோவுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற கதாபாத்திரங்களுக்கும் திரையில இவங்க முக்கியத்துவம் கொடுத்தது நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட கதைக்களம் ஒரு பழைய கதைக்களம். சமூகத்துல நடக்கிற அநீதிய ஹீரோ தட்டி கேட்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஓல்டு டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தோட திரைக்கதை இருக்குது. புதுவிதமா கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்துல ஹீரோவுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி வில்லன் கதாபாத்திரத்தை இன்னுமே இவங்க கொஞ்சம் வலுவா கொண்டுட்டு வந்திருக்கலாம். படத்துல வர பாடல் காட்சிகள் டீசெண்டா இருந்தாலும் அது படத்தோட வேகத்தை குறைக்க தான் செய்யுது. படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ட்விஸ்டான காட்சிகள் படத்துல இருந்தாலும் அது படத்துக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. சில இடங்கள்ல காட்சிகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5.5 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க. இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.